பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: எதிர்காலத்தை கணித்தவரோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆதார வசனம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்கும். நீதிமொழிகள் 20:24. கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏன் நமக்கு அநேக எண்ணங்கள் வருகின்றன? ஒரு காரியத்தை குறித்து நாளை என்ன நடக்கும், இதன் எதிர்காலம் என்ன, எப்படி போகும் என்பது தெரியாத நாள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தோமானால் தேவ வார்த்தையை சிரசின் மேல் வைத்து அப்படியே நடக்கும் என்பதில் தெளிவு இருக்கும் பட்சத்தில் நமக்கு இத்தனை எண்ணங்கள் கலர் கலராக வராது. நாளைய காரியங்கள் அறிந்தவரோடு இந்த காரியங்களை இணைத்துவிட்டு கோர்த்து விட்டு நீங்கள் கவலையின்றி இருங்கள் என்று வேதம் பக்கத்திற்கு பக்கம் பேசினாலும் நாமும் ஏதாவது செய்ய வேண்டும், சும்மா இருப்பது எப்படி என்று நினைத்து செய்ய வேண்டாம் என்று சொன்னதையே செய்கிறோம். உதாரணமாக, பிள்ளை 10th படிக்க எக்ஸாம் எழுதுகிறான். அமைதியாக பிள்ளை அவர் கையில் கொடுத்து, கர்த்தர் கையில் கொடுத்து, இவன் +2 என்ன குரூப் எடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துங்கப்பா, ஏனென்றால் இவனுடைய எதிர்காலம் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. இவனை குறித்த சித்தத்தை அறிந்த ஆவியானவரே வழிகாட்டுங்க, தடுமாறாமல் குழப்பமில்லாமல் நேர்வழியாக நடத்துங்கப்பா என்று ஜெபித்துவிட்டு பதிலுக்கும் வழிகாட்டுதலுக்கும் காத்திருங்கள். பிள்ளையினுடைய எதிர்காலத்தின் ப்ளூ பிரிண்ட் கர்த்தர் கையில் இருக்கிறது. நீங்கள் தினமும் ஜெபத்தில் பிள்ளையை ஆசீர்வதித்து பிள்ளையை குறித்த வாக்குகளை எடுத்து விசுவாசத்தோடு பேசுங்கள். டென்ஷன் ஆகக்கூடாது, குழம்பிக் கொள்ளக்கூடாது. இந்த காரியத்தை கர்த்தர் கையில் எடுத்துக்கொண்டார், இதை பற்றி கர்த்தர் உடனே நம்மிடம் சொல்லலாம். ஆனால் நாம் அந்த அளவிற்கு பக்குவத்திற்கு வந்துவிட்டோமா இல்லை ஊசலாடி கொண்டிருக்கிறோமா என்பதை அவர் பொறுமையோடு கவனிக்கிறார். கையிலே பதில் வைத்திருக்கிறார். இந்த பதிலை பெற்று இதிலே நிலைத்திருந்து அப்படியே கீழ்ப்படுகிற பக்குவம் நமக்கு இருக்கிறதா என்பதை பார்க்க கர்த்தர் காத்திருக்கிறார். ஏனெனில் பதிலை பெற்றதும் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க என்று எண்ணங்கள் அலைபாயும் நிலையில் இருக்கிறதா என்பதை கவனிக்கிறார். ஒரே சிந்தனை, கர்த்தரிடம் கேட்டிருக்கிறேன், சரியான நேரத்தில் சொல்லுவார், வழி நடத்துவார் என்று உங்கள் மனதை அமைதிப்படுத்தி அந்த எண்ணங்களை உற்பத்தி பண்ணும் மிஷினை ஆஃப் செய்து விடுங்கள். சங்கீதம் 103:7 கர்த்தர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் என்று வாக்கம் சொல்கிறது. அப்படி உங்களுக்கு வழியும் காட்டுவார், காரியத்தை வாக்கியமும் செய்வார். ஏனென்றால் நீங்கள் அவரையே நம்பியிருக்கிறபடியினால் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். மோசே 25 லட்சம் பேருக்கு மேலாக வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு போனான். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், எவ்வளவு தண்ணீர் தேவைப்பட்டிருக்கும், சாப்பாடு தேவைப்பட்டிருக்கும். இவர்களோ முரட்டாட்டம் உடையவர்கள், ஆவுனா மோசையை கல்லெறிய ஆரம்பித்து விடுவார்கள். ஆகிலும் அவன் பதட்டப்படவே இல்லை. எத்தனை மக்கள்? 25 லட்சம் பேருக்கு மேலாகும். இஸ்ரவேல் மக்கள் இவனிடம் முறையிடுவார்கள், இவன் தேவனுடன் ஜெபிப்பான். அவர்கள் முறையிடுவார்கள், இவன் தேவனுடன் ஜெபிப்பான். தேவன் பதில் காட்டுவார், காரியத்தை வாக்கிச் செய்வார். இதே பாணியில் தான் இறுதி வரை போனது. நீங்கள் என்னை எத்தனை பேர்களையா நடத்துகிறீர்கள்? மீறி போனால் 3 பிள்ளைகள் இருக்கலாம். ஏன் ஆபிரகாமுக்கு, தாவீதுக்கு, யோசேப்பிற்கு தேவனிடமிருந்து பதிலை பெறுவது எளிதாக இருந்தது என்றால் அவர்கள் வேறு எந்த திசையும் திரும்பி பார்க்கவே இல்லை. அவர்களுக்கு கொடுத்த பாதையில் என்ன செய்ய சொன்னாரோ அதை மாத்திரம் செய்து கொண்டு பலி செலுத்தி தேவனை தொழுது கொள்வதில் மிகவும் வாஞ்சையாயிருந்தார். இதற்கு முதலிடம் கொடுத்தார்கள். நாம் ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம், அதிலெல்லாம் குறையில்லை. ஆனால் பிசாசு கொண்டு வரும் ஆஃபர்களை எடுத்துக்கொள்வோம். என்ன அமைதியாக இருக்கீங்க, அவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப பக்காவாக ஆலோசனை தருவாங்க, அவங்ககிட்ட கேளுங்க என்று உறவோ நண்பர்களோ சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். சொல்லட்டும், தவறில்லை, இதுதான் வாழ்வின் யதார்த்தம். நாமோ சரிங்க என்று சொல்லிவிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டும். இந்த அமைதி, நிலைத்தன்மை நமக்கு எல்லா காரியங்களும் இருக்க வேண்டும். எல்லா ஆலோசனையும் கேட்டு குழப்பிக்கொண்டு பின் இனி ஜெபிக்கத்தான் வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிடக்கூடாது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது வீட்டிற்கு வெளியிலிருந்து வீட்டுக்கு வருகிறான். அவனுடைய குடும்பம், பிள்ளைகள், அவனுடைய நண்பர்கள், குடும்ப பிள்ளைகள், பொருட்கள் எல்லாவற்றையும் எதிரி வாரிக்கொண்டு போய்விட்டான். ஒன்றுமே இல்லை. வீட்டுக்கு வந்து பார்த்தான். இந்த இடத்தில் நாம் இருந்தால் என்ன செய்திருப்போம் என்று கற்பனை செய்து பார். தாவீதோ பலன்று போகும் வரை அழுதான். பின் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். எப்படி திடப்படுத்தி கொண்டான்? இதுவரை அவனுக்கு எப்படி உதவி செய்தார் அதை நினைத்து பார்த்தான், திடம் கொண்டான். கர்த்தருடைய ஆலோசனை கேட்டான், அவர் கொடுத்தார். கர்த்தர் ஆலோசனை கொடுத்தால் நான் முன்னதே சொன்னது போல வழியும் காட்டுவார், காரியத்தை வாக்கியமும் செய்வார். வழியில் அவனுக்கு துப்பு கொடுப்பதற்கு ஆளை ஏற்படுத்தி வைத்திருந்தார் கர்த்தர். சகலத்தையும் மீட்டுக்கொண்டார். கர்த்தரிடமிருந்து ஆலோசனை பெற்றால் காரியத்தை வாய்க்கும் வரை அவர் வாயவே மாட்டார்.
தானியேல் இவன் 3 நண்பர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய விளைவு என்ன? யோசித்து பாருங்கள். தானியேல் சொப்பனத்துக்கு அர்த்தம் கேட்டான். அர்த்தம் சொல்லவில்லை என்றால் எல்லா அர்த்தையும் கொல்லுவேன் என்றான். தானியேல் பயந்து போய் எப்படிங்க அப்படிங்கன்னு போய் கேட்டானா? ஒன்றும் இல்லை, முழங்கால் படிட்டு ஜெபித்தான். கர்த்தர் விளக்கம் கொடுத்தார், போய் சொன்னார், எல்லாரும் தப்பித்தார்கள், இவனுக்கும் உயர்வு கிடைத்தது. அவருடைய 3 நண்பர்களை நீங்கள் பணிந்து கொள்ளாவிட்டால், தொழுது கொள்ளாவிட்டால் அக்கினியில் போடுங்கள். தப்பிச்சா வெளியில் வர்றோம், தப்பிக்கலைன்னா ஆண்டவருக்கு ரத்த சாட்சியாக மறிக்கிறோம். அதற்காக உங்களை தொழுது கொள்ளப்படும். ஒரே சிந்தனை, ஒரே முடிவு. எப்படி வெளியே வந்தார்கள், எப்படி உயர்த்தப்பட்டார்கள் படித்து பாருங்கள். நீங்கள் என்ன சூப்பராக நண்பர்கள் வெற்றியாடு ஆலோசனை கேட்டாலும் கேட்கலாம், தவறில்லை. நமது வழிகாட்டுதல் முதலும் முடிவு கர்த்தர் தான் இருக்க வேண்டும். எதிர்காலத்தை கையில் வைத்திருப்பவரிடம்தான் ஒப்பு கொடுத்து விட்டு அவரது வழி நடத்துதல் ஆவியின் உணர்த்தன்படி நடவும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, புரியாவிட்டாலும் சரி, அவருடைய கீழ்ப்படியுங்க. நெட் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். வேதத்தில் சாட்சியை பாருங்க. இதில் வெற்றி கண்ட தாவீது சங்கீதம் 119:1-2 எழுதி வைத்திருக்கிறான். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறாள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்படி பாக்கியவான்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களது வாழ்வின் எல்லா கூறுகளுக்கும் தகுந்த ஆலோசனை கொடுத்து காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. நாங்களும் தாவீது சொல்லி துதித்தது போல, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி நாங்கள் துதிப்போம். நீங்கள் நினைத்தபடியே நடக்கும், நீங்கள் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். இதை தடுக்க எவராலும் முடியாது. மகிமை உமக்கே தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.